ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் நமக்கு பைனாப்பிள் ஒரு கேசரி வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேசரி இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஸ்வீட்டோட நல்ல பைனாப்பிள் ஃப்ளேவரும் நமக்கு இந்த கேசரியில் இருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி குக் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கோம். சின்னதாக நார்மல் சைஸ் பைனாப்பிள் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பைனாப்பிள் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பைனாப்பிள் மேல் பகுதி கீழ்ப்பகுதி நம்ம ஃபுல்லாத்தையும் நல்லா நம்ம எடுத்துக்கணும். அந்த மேலே இருக்க செதில் ஃபுல்லாகவே அந்த தோல் ஸ்கின்னு ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கணும் நிறையாவே. ஏன்னா நமக்கு இல்லைன்னா நாக்கு அரிக்க வந்துடும். ஸோ அந்த ஸ்கின்னில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா தோலையும் நல்லா நம்ம சீவி செதுக்கி எடுத்துக்கணும். பைனாப்பிள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பாதி தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு பாதியை நல்லா ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பொடி பொடியாக நம்ம நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி பொடி பிடிச்சி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பைனாப்பிள் வச்சு கேசரி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பாதி நெய் நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நான் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எடுத்து ஊற்றிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு லெவலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். பைனாப்பிள் நல்லா பொடி பண்ணி ஒரு கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு ஜீனி போட்டுக்கணும். தேவையான அளவு நெய் எடுத்துக்க போகிறோம். அதே அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நெய்யில் போட்டு வறுத்தெடுக்க தான் போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பெரிய கடாயை ஒன்று எடுத்துக்கலாம். நெய்யும் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்துருக்கோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஈக்குவலாக ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். பாதி பாதியாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பாதி சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்க முந்திரி பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். கோல்டன் கலர் வர வரைக்கும். கோல்டன் கலர் வந்துச்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். கோல்டன் கலர் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம். போதும் வறுத்தது. எடுத்து வச்சுக்க பைனாப்பிளை அதே இருக்கிற நெய்யிலே நம்ம வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த நெய்யிலேயே ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அந்த ஃப்ளேவர் நமக்கு நெய்யில் போய் நமக்கு ஆட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். ஸோ நெய்யில் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்துக்க ரவைக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா அந்த தண்ணியும் அந்த பைனாப்பிள் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ திரும்பி அதே அடுப்புலேயே ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் திரும்பி நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றுற நெய்யில் நம்ம எடுத்து வச்சுக்க ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாத்தையும் போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டால் நல்லா வறுத்துரும். நல்லா அந்த ரவையும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரும். ரவை நல்லா நெய்யில் நம்ம எவ்வளோ வறுத்து எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நல்லா கேசரி நல்லா திரண்டு வரும். நல்லாவும் இருக்கும். நம்ம வேக வச்ச பைனாப்பிள் தண்ணியை அந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையெடுக்காக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கெட்டியாகிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஒரு கையில் இந்த பக்கம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு பக்கம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் ஊற்ற நான் கிண்டிட்டேன். இப்போ ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரவையும் அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டி பதத்துக்கு நமக்கு வரும். அப்படி வர வரைக்கும் நல்லா கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகிடுச்சு நமக்கு. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் கலருக்காக. ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த போட்டுக்க நம்ம ஃபுட் கலர் ஃபுல்லாக அந்த கேசரி ஃபுல்லாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். நம்ம இப்போ எடுத்து வச்சுக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கணும். நம்ம எடுத்துருக்க 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு ஜீனி போட்டுக்கோம். அந்த 1 கப்பு ஜீனி நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதேமாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வேகும் ஃபஸ்ட்டு. அது நமக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஜீனி கரைய கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ரவையை நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பண்ணும்போது எப்பவுமே சால்ட் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி நெய்யும் எண்ணெயும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் அவ்வளோதான் நமக்கு. இதுவே நமக்கு நல்லா திரண்டு வரும். ஸோ நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு நெய் எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்குது ஓரத்தில். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ நம்ம பேனை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல்லாக அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட ரவை நல்லா வெந்திருக்குது. கரண்டி வச்சு கிண்டி காமிக்க பாருங்கள். அப்படியே சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி நமக்கு அப்படியே மேலே அப்படியே திரண்டு வருது. அந்த இதுவே நமக்கு ரவையே நல்லா ஃபுல்லாக திரண்டு வருது. அந்த கேசரி நான் போட்ட ஜீனி எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கரண்டியில் எடுக்கும்போது ஒட்டவே கூடாது. நம்ம பண்ணுற ஸ்வீட் எப்போவுமே எனக்கு எடுக்கும்போது ஒட்டவே இல்லை, அப்படியே வலிக்கிட்டு வந்து விழுகுது. அவ்வளோ நல்லா பக்குவமாக நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கும் ஸ்ட்ரக்சராக இருக்குது. கலருமே பைனாப்பிள் ஃப்ளேவரும் நல்லா, அந்த கேசரியோட ஸ்மெல்லும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளேவர் நல்லா இருக்குது. கரண்டியில் எடுத்து போடும்போது அப்படியே ஒட்டாமல் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம பண்ண விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டான பக்குவத்தில் ரவை ரெடியாக இருக்குது. இங்கே பாரு, கரண்டி எடுத்து போடுறேன், அப்படியே தான் நமக்கு இருக்குது. இதை பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம கேசரி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்குது இந்த கேசரியில். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு பைனாப்பிள் வச்சு கேசரி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.